இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது அந்த மொஹஞ்சதாரா ஹரப்பா என்கின்ற 2 பாரிய நகரங்களையும் பல சிறுநகரங்களையும் கொண்டதாகவும் தமிழர்கள் தான் இரும்பை உலகிற்கு கொடுத்தவர்கள் அல்லது தமிழர்கள் தான் இரும்பை முதலில் பாவித்தவர்கள் என்ற கருப்பொருளை முனைப்புக்கு கொண்டு வருகின்றார். அவருடைய பங்கு அளவு கடந்தது என்பதை ஆணித்தரமாக சொல்கின்ற அளவிற்கான சமர்ப்பிப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட பொழுது நாங்கள் இந்த கீழடி என்கின்ற ஒரு மையத்தை வைத்ததான பெரிய பார்வையை கொண்டிருந்தாலும் கீழடி தவிர்ந்த பல இடங்களிலும் பல காலங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரங்கள் என்பன இருக்கின்றன. அதுள்ள கட்டிடங்களை போன்றும் 2-3 மாடிகளை கொண்டதாகவும் அதேவேளை அந்த வருகின்ற காற்றின் காற்றோட்டத்தை பயன்படுத்தி வீடுகளை குளிர்விப்பதற்கான துவாரங்களை கொண்டதாகவும் கழிவுகளை அகற்றுவதற்காக புவியீர்ப்பு சக்தியின் துணியை நாடி இந்த சுவேஜ் சிஸ்டம் இப்பொழுது நாங்கள் உள்ள கால்வாய் அமைப்புகளை போல அவ்வாறான அமைப்புகளை கொண்டதாகவும் அது அமைந்திருந்ததுதான் அந்த அதிசயத்திலும் அதிசயமாக பார்க்கப்பட்டதா. நான் 21 வயதான போது என்னுடைய பாட்டி எனக்கு இதை கொடுத்தார்கள். ஒரு சில மாதங்களுக்கு பின்பு என்னுடைய பாட்டி மரித்து போனார்கள். மனமுடைந்து போன எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னுடைய கடினமான நேரம் அது. மனதுக்கு நெருங்கியவர்களின் இழப்புகள் தாங்க முடியாதவை. மீண்டும் அவர்களை கொண்டு வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கான இறுதி மரியாதையை, இறுதி கிரியைகள் அனைத்தையும் ஓரிடமாய் லோட்டஸ் ஃபியூனரல் ஹோமில் செய்ய எம்மால் நிச்சயம் உதவ முடியும். உங்களுக்கு கை கொடுக்க என்னை அழையுங்கள். லோட்டஸ் ஃபியூனரல் ஹோம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தி பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், சென்னையில் தொல்லியல் துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பின் தொன்மை நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றியிருக்கின்றார். அவருடைய உரை பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. மு.க. ஸ்டாலின் ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இரும்பின் தொன்மை என்ற நூலை சென்னையில் தொல்லியல் துறை சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலை வெளியிட்டு அதற்காக உரையாற்றி இருக்கின்றார். அது கிட்டத்தட்ட இரும்பு கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பே அறிமுகமாகி இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் தான் அது அறிமுகமாகி இருக்கின்றது அப்படி சொல்லி அந்த நூலை வெளியிடும் போது அவர் உரையாற்றி இருக்கின்றார். நீங்கள் இது பற்றி என்ன கூற விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக இப்பொழுது இந்த தமிழக அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளை பார்த்தீர்களானால் தமிழை முதன்மைப்படுத்துவதாக மாத்திரமல்ல, தமிழை உலகளாவிய ரீதியில் கொண்டு செல்வதாகவும் தமிழின் தொன்மை குறித்த ஆய்வுகளை மற்றும் களப்பணிகளை எல்லாம் விஸ்தரிப்பதாகவும் அதற்குரிய கிடைக்கப்பெற்ற ஆதாரங்கள் அனைத்தையும் மேலும் அதிகப்படுத்துவதாகவும் அதனை மற்ற நாட்டு தமிழர்களுடன் இணைந்து செய்வதாகவும் ஒரு பெரிய தமிழ் புரட்சி என்ற இதனை கூறலாம். அவ்வாறான ஒரு புரட்சியில் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு ஈடுபட்டிருக்கின்றது. அதற்குரிய பின்னூட்டமாக சில வேளைகளில் அவர் சார்ந்த அறிஞர்கள் மற்றும் கல்விக்கூடங்கள் அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தொல்பொருள் துறை போன்றவை எல்லாம் சம்பந்தமாக இருக்கலாம். இருந்த போதிலும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான தரவுகளை அவர் பெறுகின்ற பொழுது அல்லது தரவுகளுக்கான சமர்ப்பிப்புகளை மேற்கொள்கின்ற பொழுது தமிழர்களுடைய பங்கு அளவு கடந்தது என்பதை ஆணித்தரமாக சொல்கின்ற அளவிற்கான சமர்ப்பிப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட புத்தகம் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல தொல்லியல் துறையால் வெளியிடப்பட்டிருந்தால் அது ஒரு அரச திணைக்களம் சார்ந்த ஒரு சாட்சியப்படுத்தப்பட்ட அல்லது சான்றுகளுடன் கூடிய நூலாக நாங்கள் அதனை கருதலாம். அவ்வாறான இடத்தில் என்ன விடயத்தை கொண்டு வர அவர்களால் முடியுமாக இருந்தால், இப்பொழுது நாங்கள் இந்த கீழடி என்கின்ற ஒரு மையத்தை வைத்ததான பெரிய பார்வையை கொண்டிருந்தாலும் கீழடி தவிர்ந்த பல இடங்களிலும் பல காலங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரங்கள் என்பன இருக்கின்றன. அவ்வாறான விவகாரங்களில் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு பொருட்களில் தாலி முக்கியமானது. தாலி என்பது கண்டுபிடிக்கப்பட்ட காலம் என்பது சுமார், அதாவது இந்த கார்பன் டெஸ்டிங் என்பார்கள். அதாவது பல மாதிரி சோதனைகள் தொல்லியல் துறையில் வயதை கணிப்பதற்கு பயன்படுத்தப்படும். அனைத்து சோதனைகளுக்கும் அவை உட்பட
உட்படுத்தப்பட்டதாகவும் 4000 வருடங்களுக்கு மேலாக 5300 வருடங்கள் வரை செல்லக்கூடியதாகவும் இருப்பதையிட்டு அவர் அதனை உறுதியாக தெரிவித்திருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அது ஆமாம், உண்மையிலே அவ்வாறான அகழ்வாராய்ச்சிகள் மூலம் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகின் பல பாகங்களுக்கும் அனுப்பப்பட்டிருந்தன. குறிப்பாக அதாவது இந்தியாவில் நடைபெற்ற ஆராய்ச்சிகளை விட புளோரிடா மற்றும் இங்கிலாந்து போன்ற இடங்களில் எல்லாம் அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆய்வுகள் என்பன மாதிரிகள் எவ்வளவு கால பழமையானவை என்பதை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவையெல்லாம் அந்த ஒரே தாளியில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் ஒவ்வொரு இடங்களுக்கு அனுப்பப்பட்ட பொழுது ஒரு 3 மையங்கள் அதனை உறுதிப்படுத்துகின்ற பொழுது இது ஒரு 4000 ஆண்டுக்கு மேற்பட்டதாக இருக்கும், இது 5300 ஆண்டுக்கு மேற்பட்டதாக இருக்கும், இது 5000 ஆண்டுக்கு மேற்பட்டதாக இருக்கும் என்கின்ற கணிப்பீடுகள், தரவுகள் நிறுவப்படும் பொழுது அல்லது தரவுகள் பெறப்படும் பொழுது அவர்கள் அதனை பயின்றுதான் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதனை வைத்து அவர் இப்பொழுது தமிழர்கள் தான் இரும்பை உலகிற்கு கொடுத்தவர்கள் அல்லது தமிழர்கள் தான் இரும்பை முதலில் பாவித்தவர்கள் என்ற கருப்பொருளை முனைப்புக்கு கொண்டு வருகின்றார். இது நிச்சயமாக தென்னாசிய மட்டத்தில் ஒரு உயர் கருதி பொருளாக இருக்கலாம் என்றால், தென்னாசிய சார்ந்த வரலாறுகள் என்பது மற்ற வரலாறுகள், இப்ப எகிப்து தனது வரலாற்றை கொண்டிருந்தது, அது போல மாயன் கலாச்சாரம் என்பது, மற்றது பூர்வீக இந்தியர்களின் கலாச்சாரம் என்று பல்லாய கலாச்சாரங்கள் பல இடங்களிலும் விருந்திருக்கின்ற இடத்திலும் இது நிச்சயமாக முதன்மையானதாகவும் அந்த கண்டத்தில் அல்லது அந்த துணை கண்டத்தில் இது முதல் ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கலாம் என்பதும் கூட அவர் கூறுவதற்கான காரணமாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் அவர் கூறியிருக்கின்றார், சிந்துவெளி பண்பாட்டின் எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழிவகையை கண்டறியும் அமைப்பு அல்லது ஒரு தனிநபராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு $1 மில்லியன் $1 வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார். அதை அவர் எழும்பூர் அரசு அருங்காட்சி கலையரங்கில் இதை சொல்லியிருக்கின்றார். இதுவும் ஒரு அதை தமிழை முன்னுரிமை காட்டுவதாக அமைகின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக இது வரவேற்கத்தக்க முயற்சி. $1 மில்லியன் என்பதை அறிவித்து அதை அமைப்போ அல்லது தனிநபர்களோ அந்த எழுத்துக்களின் புரிதலை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது இங்கே இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது அந்த மொஹஞ்சதாரா ஹரப்பா என்கின்ற 2 பாரிய நகரங்களையும் பல சிறுநகரங்களையும் கொண்டதாகவும், சிந்துவெளி மற்றும் சிராஸ்வதி என்கின்ற 2 நதி படுக்கைகளை அண்மித்த பாரம்பரியத்தை கொண்டதாக பாகிஸ்தான் மற்றும் நான் நினைக்கிறேன் குஜராத் அல்லது ராஜஸ்தான் மாநிலங்களூடாக ஓடுகின்ற இந்த நதிகளில் முக்கியமாக பாகிஸ்தான் நிலப்பரப்பில் தான் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கண்டுபிடிப்புகள் 1980களில் மேற்கொள்ளப்பட்டாலும் 1924ஆம் ஆண்டுதான் அந்த ஒரு அறிஞர் ஒருவர் இதற்கு திராவிடத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கலாம் என்கின்ற கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய 100ஆண்டு விழாவின் பொழுதுதான் இந்த பரிசு தொகையை இவர் அறிவித்திருக்கின்றார். $1 மில்லியன் தொகை அந்த சிந்துவெளி நாகரிக எழுத்துக்கள் என்பவை மிகவும் தெளிவானவையாகவும் அவை யாராலும் இன்னும் புரியப்பட முடியாதவையாகவும் இருக்கின்றன. குறியீடுகள் போன்ற தன்மையை ஒத்தவையாக அவை இருக்கின்றன. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், சிந்துவெளியின் நாகரிகம் என்பது ஒரு அதிசயம். அதாவது ஒரு உலக அதிசயம் மாதிரியாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சுமார் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் ஒரு 3000-4000 வருடங்களுக்கு முன்பே அங்கே வாழ்ந்த மக்கள், அதாவது மக்கள் காடுகளில் இருந்து நாடுகளை நோக்கி அல்லது செல்வதற்காக இந்த நதி படுக்கைகளைத்தான் முதல் வாழ்க்கை நிகழமாக, அதாவது தட்டையான நிலங்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கான காரணங்களாக நன்னீர் கிடைத்தல் மற்றும் காற்றோட்டம் மற்றும் அதன் மூலம் விவசாயம் போன்றவை எல்லாம் அவர்களை அங்கே இழுத்தது. விவசாயம் தான் மனித குலத்தின் முன்னேற்றத்தை அல்லது மனித குலம் பெரிதாக பெறம்புவதற்கான காரணமாக இருந்தது. ஏனென்றால்
வேட்டையாடி உணவு உண்ணுகின்ற மனித கூட்டங்கள் சிறு கூட்டங்களாகத்தான் இருந்தன. பிறகு விவசாயம் வந்த பிறகுதான் மனிதர்களுடைய பரம்பல் என்பது அதிகமானது. விவசாயத்தின் மூலம் கிடைக்கின்ற உணவுகள் என்பன மனிதர்களை பரம்ப வைப்பதற்கான உறுதுணையாக இருந்திருக்கின்றன. அவ்வாறான நிலையில் அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் என்பன சாதாரணமாக இப்பொழுதுள்ள கட்டிடங்களை போன்றும் 2-3 மாடிகளை கொண்டதாகவும், அதேவேளை அந்த வருகின்ற காற்றின் காற்றோட்டத்தை பயன்படுத்தி வீடுகளை குளிர்விப்பதற்கான துவாரங்களை கொண்டதாகவும், கழிவுகளை அகற்றுவதற்காக புவியீர்ப்பு சக்தியின் துணியை நாடி இந்த சுவேஜ் சிஸ்டம், இப்பொழுது நாங்கள் உள்ள கால்வாய் அமைப்புகளை போல அவ்வாறான அமைப்புகளை கொண்டதாகவும் அது அமைந்திருந்ததுதான் அந்த அதிசயத்திலும் அதிசயமாக பார்க்கப்பட்டது. அத்தோடு அங்கே இருந்த கட்டிடங்களில் அதிக பெரிய கட்டிடமாக நீச்சல் தடாகமே இருந்திருந்தது. அவையெல்லாம் பல கேள்விகளை எழுப்பியிருந்தன. குறிப்பாக மற்ற இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிரதான பொருட்கள் அல்லது தொல்லியல் பொருட்களில் அதிகமாக ஆயுதங்கள் போன்றவை எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த இடங்களில் ஆயுதங்கள் போன்றவை இல்லாமல் இந்த இடங்களில் பொருட்கள் பரிவர்த்தனைக்கான காசு போன்ற விடயங்கள் பயன்படுத்தப்பட்டதும், மற்றது குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டதும் பொருட்களில் ஒவ்வொரு நகரத்திற்கு அல்லது அவர்களுடைய நாடுகளாக இருந்திருக்கலாம் அந்த அவற்றில் அதற்குரிய சின்னங்கள் பதிக்கப்பட்டிருப்பதும், மற்றது அவர்கள் பருத்தி ஆடை வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பது போன்றவை எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இருந்தும் இந்த திராவிட சம்பந்தம் இருக்கலாம் என்பதற்கான காரணம் அதிலும் இப்பொழுது அதைத்தான் அந்த அறிஞர் கூறியிருந்தாலும் அதனை இப்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த திராவிடம் என்பது நாங்கள் 3-4 மொழிகளை சார்ந்ததாக இருந்தாலும் இப்பொழுது கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்றவையும் அதில் உள்ளடக்கமாக இருப்பதாலும் இருந்த பொழுதும் தமிழ் அதில் பங்கு பெற்றி இருக்கலாம் அல்லது தமிழர்கள் தான் அதன் முதன்மையாக இருப்பார்களா என்கின்ற கோணத்திலான ஒரு அறிவு தேவைக்காக இதனை செய்கின்றார் என்று நாங்கள் நிச்சயமாக நம்பலாம். இதற்கான காரணம் இந்த இங்கே இந்த 2 நகரங்களில் அல்லது அந்த சிந்துவெளி படுக்கைகளில் காணப்பட்ட வரைப்புகளில் குதிரைகளோ அல்லது ஒட்டகங்கள் போன்றவை இல்லாமல் இந்த ஏர்கள் என்கின்ற இந்த எருமை மாடுகள் போன்றவை தான் அதீதமாக காணப்பட்டன. எருமை மாடுகளின் வரைப்புகளும் மற்றதும் புலிகள் போன்றவற்றின் வரைப்புகளும். இந்த ஏறு தழுவுதல் என்பது தமிழர்களின் ஒரு பண்டைய விளையாட்டாக கூட இருந்திருக்கின்றது. இப்பொழுதும் கூட ஜல்லிக்கட்டு என்று நடைபெற்று வருகின்றது. எனவே இந்த ஏறு தழுவுதல் போன்றவை எல்லாம் அங்கிருந்துதான் வந்திருக்கலாம் என்கின்ற ஒரு ஆதாரத்தை நிரூபிப்பதற்கான அல்லது இந்த மொழி அறியப்படும் பொழுது அதன் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற வரலாறு தமிழை மேலும் மேம்படுத்தும் என்பதற்காக அதனை செய்கின்றார்கள் என்று நம்பலாம். நிச்சயமாக இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால் அவர்கள் என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தால் கூட தமிழ் மீதான அவருடைய நடவடிக்கையை பின்னின்று நடத்துபவர்கள் என்பவர்கள் அவருடைய தந்தை காலத்தை விட இப்பொழுது இவர் மூலம் பல விடயங்களை செய்கின்றார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப அந்த வேர்களை தேடி என்று புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து ஒவ்வொரு வருடமும் சுமார் 11-12 நாடுகளில் இருந்து மாணக்கர்களை கொண்டு சென்று அங்கே கற்பிப்பது மற்றும் இப்பொழுது உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் ஆசிரியர்களை ஒன்றாக எடுத்து அவர்களை முழு பயிற்சி கொடுப்பதற்கான திட்டம் போன்ற பல திட்டங்களையும் செய்து வருகின்றார். எனவே இவர் ஒரு மாறுபட்ட முறையில் தமிழை வளர்க்கின்றார். அது வரவேற்க வேண்டியதாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ் தர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்க போன்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.